ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு லோகா படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா, உட்காந்து நல்லா நிம்மதியாக படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சிம்பிளாக லஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ரைஸ் ஏற்கனவே படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு விட்டுருந்தேன். ஸோ ஒரு புக் ஷெல்ஃப் ஹஸ்பண்ட் புக் பண்ணியிருந்தாரு, அது வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளே தான் வந்து ஃபுல்லுமே ஃபிக்ஸ் பண்ணணும். ஐக்கியாலெலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நானே செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு, என்னென்ன பார்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கான்னு, இல்லைன்னா ரிட்டர்ன் போட வேண்டியிருக்கும். ஸ்க்ரூ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இதை எடுத்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் லன்ச் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இதை வந்து இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எப்பயும் போல் ஹெல்ப்பர் பார்த்திங்கன்னா சிட்டு டெட்டு மாறி மாறி வந்து உட்காந்துருப்பானுங்க. ஹஸ்பண்ட்க்கு ஏதோ கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. நான் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைச்சிட்டு தான் அப்புறம் அந்த வேலை பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் வந்து அவங்க ஸ்கேனர் இது கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து அதை ஸ்கேன் பண்ணி வீடியோ எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி போய் சமைச்சிட்டு வந்துடணும். ஏன்னா ஏற்கனவே படம் பார்த்து லேட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு பாக்கி வேலை செய்யணும். இப்போது போயிட்டு கிச்சனில் எவ்வளோ தூரம் வேலை நடந்திருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரிசி ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறேன். கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ஸோ காய் பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டு, ஒரு 7-8 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் வந்து கொஞ்சம் இருக்குது, ஒரு பாதி 100 கிராம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கடகடன்னு கட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ சட்டன் முடிஞ்சிடும். குழம்பு பொரியல் அப்படின்லாம் பண்ணணுன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் சரி இன்றைக்கி இப்போ ஏற்கனவே தெரியும் படம் ரிலீஸ் ஆகணும்னு நேற்றே பிளான் பண்ணிட்டேன் படம் பார்க்கணும் அப்படின்னு. ரொம்ப நாளாக தியேட்டரில் பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் போக முடியல. அதனால் சரி ஓடிடியிலே பார்த்துடலான்னு. ஸோ சாதமும் பாருங்கள் ஒரு 80% வெந்துருச்சு. அதை வந்து வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாக்கி இதையும் கட் பண்ணிக்கலாம். சாதம் பாருங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கேஸ்ட் அயர்ன் இதில் தான் பண்ண போகிறோம், வாக்கில் தான். ஸோ முதல்ல எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணாமல் எப்பயுமே இந்த மாதிரி முழுசாக ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ லைட்டாக ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விடாமல் ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆனதும் தனியாக எடுத்துடுறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு 2-3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே இப்போ பாக்கி எல்லாத்தையுமே சேர்த்துற போகிறேன். முட்டை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்க்கல, பன்னீர் சேர்க்குறனால. இல்லைன்னா முட்டையை முதல்ல லைட்டாக கொஞ்சம் புர்ஜி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா காய் வதங்கினதுக்கப்புறம் கூட 2 முட்டை அடித்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இது வந்து ஹீட்டாகவே இருக்கும். இந்த இது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பெரிய பர்னர் பார்த்திங்களா, நல்லா க்ரன்ச்சியாக இருக்க அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்பலாம் வந்து வேகக்கூடாது. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா சோயா சாஸில் நிறையவே உப்பு இருக்கும், பார்த்துட்டு தேவைப்பட்ட அப்புறமா சேர்த்துக்கலாம். டார்க் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ண பன்னீரை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா பன்னீரை போட்டு ஒரு தடவை கலந்து விட்டால் போதும். ஏற்கனவே ஃப்ரை ஆன பன்னீர் தான், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாதம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் தூள், காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது அடியும் பிடிக்காது, நல்லா இருக்கும் இந்த பாத்திரம். ஸோ அதனால் இது ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஸ்பைசி கார்லிக்னு மேகி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். செம்ம காரமாக இருக்குது, நல்லா பூண்டு வாசனையாகவும் இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் நூடுல்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லும் போட்டோன்னா காரமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு பேக்கெட் பாக்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த இதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். போட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்பைசி கார்லிக் நூடுல்ஸ் யாராவது ட்ரை பண்ணிங்களா? வேறு லெவல் காரமாக இருக்குது. 4 பேக்கெட் கொடுத்துருந்தாங்களா, 4 இதுக்கு ஒரு பேக்கெட் பாக்கி வச்சுட்டு 3 தான் செஞ்சேன். ஸோ அதனால் பாக்கி இருந்ததை இதில் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், கடகடன்னு சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்கணும். ஸோ சூப்பராக இருந்தது ஃப்ரைட் ரைஸ். திருப்பியும் வந்துட்டேன். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ லிங்க் இருந்தது, அதை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்த்துட்டு தேவைப்படுதுன்னா திருப்பியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் டவுட் இருந்ததுன்னா ஈஸியாக தான் இருக்குது.
ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ வந்து இது பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அந்த உட்டன் இதுவும் கொடுத்துருந்தாங்க, ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க 2 டைப்பு. ஸோ கடன்னு உட்காந்து வேலை பார்க்க வேண்டியது தான். பாட்டு போட்டு விட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த மின்னல் வேலை பாட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி போட்டு கேட்குறது. ஸோ அப்புறம் பாட்டு ஓடிட்டே இருந்தால் கொஞ்சம் வேலை செய்கிறதுன்னு தெரியாது இல்லையா? யாருக்கெல்லாம் இந்த பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். படம் பார்க்கல நான், ஆனால் இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பாருங்கள், கடன்னு எல்லாத்தையும் அதில் சொல்லியிருந்த மாதிரி ஆரம்பத்தில் இருக்கிறதெல்லாம் கடன்னு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈஸியாக தான் இருந்தது. டூல்ஸ் வந்து ஹஸ்பண்ட் எல்லாமே வச்சுருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பை டூல்ஸ் இருக்கும். எல்லா டைப்பு ஸ்க்ரூ ட்ரைவரு, விதவிதமான ஸ்பேனரு, எதுவுமே எங்கேயும் தேட வேண்டாம், வீட்லேயே எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ அதனால் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும். 6 ஃபீட் இது. ஸோ 3 ஃபீட் 3 ஃபீட்டுன்னு 2 இதாக அது பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஜாயின் பண்ணணும். ஸோ ஒரு இது வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் மட்டும் பண்ணணும். நல்லா வந்து என்னால் இது பண்ண முடியல. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு இருந்தது. ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு சொன்னார், நீ எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முடிக்கி விட்டுரு, பாக்கி வந்து நான் ஃபைனல் டச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டேன். கை வலிக்குது, எப்படி தான் வேலை செய்கிறாங்களோ தெரில. ஸ்க்ரூ ட்ரைவர் பிடிக்கிறது சில இதெல்லாம் வந்து வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். அந்த மெஷின் வச்சு செய்வாங்க, அது டர்ன்னு டக்குன்னு அடிச்சிரும். டெய்லி அடிக்கடி வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி வீட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கையால் முடுக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஷெல்ஃபை வந்து கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். செம்ம டைட்டாக இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்றைக்கி வேலை பார்க்குறதுக்கு. ஒரு 2-3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. கார்பெண்டர்ஸ்னால் டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்களா இருக்கும். நான் உட்காந்து மெதுவாக பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு இது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அடுத்த இது நானும் அவரும் சேர்ந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். 2 இதுவுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை 2 ஜாயிண்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2-3 டைப்பு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போது இந்த இது 2 இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கான வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு உட்டன் இது கொடுத்துருந்தாங்க, 2 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரூஸும் இருந்துச்சு அதில். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. போர் அடிக்கலை, இன்ட்ரெஸ்டாக வேலை நடந்தது. ஸோ அடுத்து டீபாய் வர்றதும் நாங்களே தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோஃபா ஒன்றும் டீபாய் ஒன்றும் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் உங்கள் கூட வர்றப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். அநேகமாக எப்படி வருதுன்னு தெரில, ஃபுல்லாக ரெடிமேடாகவே வருதா இல்லை இந்த மாதிரி ஃபிக்ஸ் தான் பண்ணணுமான்னு. ஸோ ஃபைனல் டைட் பண்ணுறதெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2 இதோடையும் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இப்போது எடுத்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லாக் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்க்ரூவை லாக் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்களேன் எனக்கு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சரி இதை தொடச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவர் வந்து புக்ஸ் அடிக்கிடுவார். இப்படி தான் இருக்குது பாருங்கள். கிச்சனில் கூட வச்சுக்கலாம் வேணும்னா. ஸோ அவர் வந்து காஃபி போட சொன்னேன், காஃபி போட்டுட்ருக்காரு. கொண்டே அவர் ரூமில் வச்சாச்சு. ஸோ பாட்டு பார்த்துட்டே இந்த சையாரா பாட்டும் கிஷோர் குமார்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு படம் வந்திருக்கு பார்த்தீங்களா, புது சாங், அதுவும் நல்லாயிருக்கு. பழசுமே கூட என்னதான் இருந்தாலும் கிஷோர் குமார் வந்து அடிச்சிக்க முடியாது. அதனால் அடிக்கடி இந்த பாட்டும் கேட்குறது. ஸோ அவ்வளோதான், இந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு டின்னருக்கு தோசை, காலையில் அரைச்ச சட்னிலாம் இருக்குது. இப்படி தாங்க போச்சு இன்றைக்கி என்னோட நாள். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.